ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் விஜயாவும் ரோகிணியும் பேசிக்கிறாங்க பார்வதி வீட்டுக்கு வந்து. அப்போது ரோகிணியை பார்த்ததும் விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய், எதுக்குடி இங்கே வந்த? எதுக்கு பார்வதி நீ என்னை இங்கே கூப்பிட்ட? இவ முகத்தை பார்க்கறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா கொஞ்சம் சைலண்ட்டாக இரு, அவன் என்ன சொல்ல வரான்னு கேளு, எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி, நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், டைவர்ஸ் பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், ஆனால் அவருக்காக நான் ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் கட்டினேன்ல, அது மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. என்னது 5 லட்சம் ரூபாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, அந்த நேரத்துக்கு நான் தானே அவருக்கு எல்லா அப்பவும் பரட்டி போட்டு கட்டினேன், அப்போ நான் அதை கட்டலைன்னா அவர் ஜெயிலே தானே இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே வந்து என்னது நீ கட்டினா இல்லைன்னா மனோஜ் ஜெயிலே இருந்திருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, அப்போ நீங்கள் கட்ட வேண்டியது தானே அந்த நேரத்தில் அப்படின்றாங்க. உடனே வந்து, ஏய் என்ன நினச்சிட்ருக்க, உன்னெல்லாம் நம்ப முடியாது, அப்போனா என் பையனுக்கு டைவர்ஸு பத்திரத்தில் கையெழுத்து போடு, அதுக்கப்புறம் நான் தரேன் 5 லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, உங்களெல்லாம் நம்பிலாம் நான் முன்னாடியெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன், நீங்கள் முதல்ல எனக்கு காசு கொடுங்க, அதுவும் உங்கள் வீட்டு ஆளுங்களை நம்ப மாட்டேன், குறிப்பாக உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது, எனக்கு முன்னாடியே காசு கொடுத்தா கொடுங்க, இல்லைனா கோர்ட்டு வரையும் போகிறதா போங்க, நான் அதுக்கும் தயார் அப்படின்றாங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே முடிச்சுக்கலான்னு தான் சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து, ஏய் எங்கள் மனோஜி கூடிய சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆயிடுவான், உன் 5 லட்சத்தை மூஞ்சில் தூக்கி விட்டு எறிஞ்சு விடுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறமா மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நியூமராலஜி ஜோசியக்காரரை வர வைக்கிறாரு அவருடைய ஷோரூமுக்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ 30 முக்கோடி தேவர்களும் இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, எங்கே இருக்கிறாங்க, ஆன்லைன் இது மாதிரி வரிசை போட்டு நின்றுட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ப்ரோ, அவங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் என்ன டிக்கெட் புக் பண்ணி வந்து இங்கே நிற்க முடியும், அவங்க வரத்து போகிறது தெரியாது, அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்றேன், நீங்கள் கனகாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, கனகா உன்னுடைய அம்மா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லும் போதே 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே எனக்கு முதல் மனைவி டைவர்ஸுக்காக 5 லட்சம் ரூபாய் கேட்குறா, ஆனால் என்னால் தர முடியலையே அப்படின்றாரு. அப்போனா நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு 10 லட்சம் காத்துட்ருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ உடனே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ரோகிணியாக டைவர்ஸ் கேட்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவளை பிரியத்துக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ப்ரோ, அதாவது நான் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு, உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதுல என்ன இருக்குது, இது ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்டைல் ஆகிடுச்சு, வச்சுக்கோங்க அப்படின்னும் சொல்கிறாரு. கனகாவையும் கட்டிக்கோங்க, ரோகிணியும் விடாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க, டைவர்ஸு பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்கன்றாரு. அதுக்கப்புறமா அது பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜயா வராங்க. விஜயா வந்ததும், அம்மா இவர் தாம்மா என்னுடைய நியூமராலஜி ஜோசியக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணதும் அவர் ஒரு ஐஸ் வைக்கிறாருங்க விஜயாவுக்கு. அம்மா உங்கள் முகம் லக்ஷ்மி கடாட்சம்மா, உங்களுடைய முகத்தில் தாம்மா லக்ஷ்மி தேவதைங்கள்லாம் தாண்டவம் ஆடுதுன்றாரு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபோன் வருது, பெரிய ஆக்டர் ஒருத்தர், அவர் வந்து புனைப்பேர் கொடுக்கணும்னு சொன்னார், அதனால் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்றாரு. விஜயா வந்து மனோஜ்கிட்ட வந்து, இது மாதிரி ரோகிணியை பார்த்தேன்டா, அவள் காசு கேட்குறாடா அப்படின்னு சொல்லி திட்டி பேசும்போது, உடனே இவர் கேட்டு இருந்துட்டு, நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணுங்க, உடனே ரோகிணிக்கு வந்து இந்த காசை கொடுத்துருங்க, உங்கள் அம்மா வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அவங்களுக்கு தெரியாமலே
கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே மனோஜும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணத்தை நடத்திடலாமான்றாரு. ஆனால் விஜயா வீட்டில் போயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லி மீனாவையும் முத்துவையும் இந்த காசு ரெடி பண்ணி தர சொல்லுங்க. அவங்க தானேங்க எதனா ஒரு கஷ்டம்னா முன் வராங்க. அதனால் மனோஜ் விஷயத்துக்கும் இந்த 5,00,000 ரூபாய் வாங்கி தர சொல்லுங்கன்னு வீட்டில் போய் கேட்குறாங்க. அப்போ முத்துமா எனக்கு ஏற்கனவே வண்டி லோன்லாம் இவ்வளோ இருக்குதும்மா, நான் எங்கேம்மா போவேன்றாரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, ஒரு கூட பிறந்தவனுக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு கேட்குறாங்க. கூட பிறந்தவனுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இருக்குமா, ஆனால் வசதி இல்லைன்னு முத்து சொல்கிறாரு. நாளைக்கு மனோஜனுடைய கதையில் என்னென்ன திருப்பங்கள் வருதுன்னு பார்ப்போமா? நன்றி. மீண்டும் தொடர்க. பாய்.